சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் தேவி. திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவேற்காடு உட்பட்ட 8வது வார்டு ராஜாங்குப்பம் பகுதியில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான புதிய நியாய விலைக் கடையை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை மற்றும் நலத்திட்ட உதவியை வழங்கினார். இதில் நகரமன்ற தலைவர் NEK மூர்த்தி, நகரமன்ற துணைத் தலைவர் ஆனந்தி ரமேஷ், ஆணையர் தட்சிணாமூர்த்தி, பொறியாளர் விஜயபாஸ்கர், பொதுக்குழு உறுப்பினர் S. சங்கர், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் AJ பவுல், ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் ஆசை தம்பி, அவைத்தலைவர் சா. பெஞ்சமின், கா. சாது, நகரமன்ற உறுப்பினர்கள் TV இளங்கோவன், S. சுதாகர், சாந்தி ராஜா, கோமதி கோபால், விஜயலட்சுமி, தெய்வசிகாமணி, ருக்மணி, பவுல், நர்மதா குமாரி, பரிசமுத்து, காஞ்சனா, இளையராஜா, ஆர்த்தி பிரபு, இளைஞரணி ஆ. நாராயணன், மு. நரேஷ் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தியாளர் யுவராஜ். செய்தியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மக்கள் பணியே மகேசன் பணி என்று மக்கள் பணியாற்ற நம்முடைய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அமுதன் நியாய விலைக் கடை மக்கள் வெகுதூரம் பொருட்களை வாங்கி வந்த நிலையை மாற்றி வீட்டுக்கு அருகே இந்த பொருட்களை மக்கள் எளிதாக பயன்பட வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடும் தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் அவர்களை அறிவுறுத்தி நம் அழைப்புடையது நகரமன்ற பெருந்தலைவர் நன்றி நன்றி என்று மத்திய மாவட்ட கழகம் சார்பாகவும் வாழ்வுமிகு தளபதி வாழ்க 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 வாழ்வுமிகு இளந்தலைவர் வாழ்க தமிழ்நாட்டின் உதய சூரியன் வாழ்க வருங்கால தமிழகம் வாழ்க. மீடியா முதல்ல வெளியிடு, கண்டிப்பா கத்தோரு மீடியா தான் மீடியா வாங்க. அமைச்சர்களுக்கு ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு இளம் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக நம் பேர் இயக்கத்தை வழிநடத்திருக்கின்ற நம் இளம் சூரியன், ஓய்வறியா சூரியனின் அருந்தவ புதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஆவுடையார் அவர்கள் நம் அழைப்பினை ஏற்று, நம்ம நகரமன்ற பெருந்தலைவர் அண்ணன் NEK மூர்த்தி அவர்களின் அழைப்பினை ஏற்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாசரன் அவர்கள் அவருடைய MLA ஃபண்டிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் இதற்கு ஒதுக்கி இந்த ரேஷன் கடையை கிட்டத்தட்ட திருவேற்காடு நகரத்திலே எவ்வளவு பெரிய ஒரு கடை இல்லாத அளவிற்கு நியாய கடையை நமக்கு அவருடைய நம்முடைய நகரமன்ற பெருந்தலைவர் நகர கழகத்துடைய ஆற்றல் செயலாளர் அண்ணன் NEK மூர்த்தி அவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். மகளிர்கள் அனைவரும் அமைதி காத்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் இருக்கின்ற காலகட்டத்திலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னாக்கா இளமை அகில இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. GST கட்டுறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற நாடு மாநிலம் எதுனாக்கா மகாராஷ்டிரா, பொம்பாய் தலைநகரம் கொண்ட மகாராஷ்டிரா. ஆனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட அந்த ஆய்வறிக்கையின்படி அந்த நிலைமை மாறி பண்டித ஜவஹர்லால் சுதந்திர காலத்திலிருந்து மகாராஷ்டிரா தான் முதல்ல, 2வது தமிழ்நாடு, அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள் தான். ஆனால்
இன்றைய தினம் மகாராஷ்டிராவை மிஞ்சி தமிழ்நாடு பொருளாதாரத்திலையும் ஜிஎஸ்டி அனைத்தையும் இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா நமக்கு நிதியே தரல. நம்முடைய வரி பணம், உங்களுடைய வரி பணம், உங்களுடைய வரி பணம், சோப்பு வாங்குறோம், பவுடர் வாங்குறோம், பேஸ்ட் வாங்குறோம், அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி. நம்ம பெண்கள் தலையில வச்சிருக்கிற இந்த குங்குமத்துக்கு கூட ஜிஎஸ்டி 18%. நம்ம மாண்புமிகு ஒன்றிய முதல்வர் பிரதமர் இருக்கக்கூடிய நம்ம மோடி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஊர்ல அவங்களுக்கு அந்த வலையடி வழியாக செய்யக்கூடிய தொழில் எதுனாக்கா தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், இந்த மாதிரி தொழில் தான் அவங்க செய்யறாங்க. குஜராத் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னு சொல்ல கூட தங்கம் இன்னைக்கு என்ன ரேட்டு, வைரம் என்ன ரேட்டு, வைடூர் என்ன ரேட்டு, அதெல்லாம் 3% தான் வரி. ஆனா நம்ம பெண்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பட்டை, குங்குமம், திருநூறுக்கு பார்த்தீங்கன்னா 18% வரி. ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் எப்படி எப்படிலாம் அவங்க பகுதியை காப்பாற்றணுமோ, நம்ம பகுதியை சீரழிக்கணுமோ அந்த அளவுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை புறக்கணிச்சு நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி கூட 2000 கோடி தரணும். நம்ம பிள்ளைகளுக்கு 2000, அந்த 2000 கோடி தரணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா, மும்மொழி கொள்கையை நம்ம கொண்டாந்து தருவோம், நீ கையெழுத்து போடுங்க. அந்த மும்மொழி கொள்கை எதுனாக்கா நமக்கு ஒட்டுமொத்தம் நமக்கு தேவை இருமொழி கொள்கை. ஒன்று, உலக அளவு நமக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொழி ஆங்கிலம், அடுத்து நமக்கு தேவையான மொழி தமிழ் மொழி. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா மும்மொழி கொள்கையை கொண்டாடுறாரு. மும்மொழி கொள்கையை கொண்டாடுடைய விளைவு மகாராஷ்டிரால மராத்தி எழுதுட்டான், பீகார்ல பீகார் எழுதுட்டான், இவரு மாநிலமா இருக்கின்ற குஜராத் மொழி எழுதுட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல பத்தி ராஜஸ்தானி எழுதுட்டான். ஆக அந்தந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தாய்மொழி மொழியை எழுதவே குடி எழுதுறது சமம். ஆக இன்றைக்கு அவங்க புதுமையா நீங்க நுழைய பாக்குறாங்க எங்க தமிழகத்துல. ஆக திராவிட மாடல் ஆட்சி இருக்க வரைக்கும் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அமுல்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லி 2000 கோடி தரேன், எனக்கு நீ கையெழுத்து போடு. இதுல மும்மொழி திட்டத்தின் இது போன்ற வரலாற்று பிழையை நான் செய்ய மாட்டேன். வருங்காலத்தினுடைய பிள்ளைகளுக்கு வந்து அப்படி நான் செய்யணும், உங்களுக்கு கையெழுத்து போட்டு வரலாற்று பிழை செய்து அதில் கையெழுத்து போட்டு 2000 கோடி தரேன். நீங்க 10,000 கோடி கொடுத்தா நீங்க தேவையில்லை, சொந்த கால நிற்க முடியும்னு சொன்னதான் நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லை, 2000 கோடி உங்களுக்கு தேவையில்லை, 4000 கோடி தரணும். எதுக்கு நான் 100 நாள் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 4000 கோடி, அதுவும் தேவையில்லை, தரமாட்டேங்கிறார். ஆக இந்த தினம் ஒன்றிய அரசு எப்படிலாம் வஞ்சிக்கப்படுதோ நம்ம இந்த தினம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த மாநிலமாக நம்ம தமிழகத்தை இன்றைய தினம் நாளொரு மினியும் பொதுவாக சிற்பி கூட செதுக்கி கொண்டிருக்கின்றார்கள்.